வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்க டெக் ஆப்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போறது ஐபோன் 17 சீரிஸை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் கீழே கமெண்ட்ல வந்துட்டு இன்ட்ரெஸ்டடா இருக்கேன், எனக்கு ஃபுல் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்க கேட்டு ஏதாச்சும் பண்ணாம நான் இருந்திருக்கேனா? ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஐபோன் 17 சீரிஸை பத்தி என்னெல்லாம் லீக்ஸ் இப்போதைக்கு இருக்கோ எல்லாத்தையுமே பார்க்க போறோம் வித் என்னோட ஒப்பீனியனோட. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு ஐபோன் 17 சீரிஸ் லான்ச் ஆகிறதுக்கு இன்னும் 5 மாதம் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 மாடல் ரிலீஸ் ஆக போகுது. அதில் நமக்கு ப்ளஸ் மாடல் இந்த வருஷம் கிடையாது. அதுக்கு பதிலாக ஆப்பிள் ஏர்னு சொல்லிட்டு ஒரு புது மாடலை கொண்டு வரதா நிறைய லீக்ஸ் போயிட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐபோன் 17 பற்றி கேட்டிங்கன்னா எந்த வித சேஞ்சஸும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் வந்திருக்கு. ஐபோன் 16ஓட அதே டிசைன் தான் உங்களுக்கு வெளியே பார்க்கறதுக்கு இருக்கும். உள்ள உங்களுக்கு ஸ்பெக் அப்கிரேட் இருக்கும். ஐபோன் 17ல நம்ம மெயினாக பார்க்கறது 6.1லேருந்து 6.3 இன்ச்சஸ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. ஜஸ்ட் லைக் ப்ரோ மாடல் இப்போ இருக்கக்கூடிய 16 ப்ரோ என்ன சைஸ்ல இருக்கோ அதே சைஸ் நம்ம 17க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மற்றபடி சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் நம்மளுக்கு 17 பொறுத்த வரைக்கும் இருக்க போகுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் 17 ஏர், இதுதாங்க மெயினான விஷயமே. ஏன்னா 17 ஏர் அப்படிங்கிற மாடல் இருக்கிறதுலே ஸ்லிம்மஸ்ட் ஐபோனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஜஸ்ட் 5.5 மில்லிமீட்டர் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஐபோன் 6s பிளஸ் அதை விடையுமே திக்னஸ் கம்மியா வரும் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்சோ லைட் வெயிட்டா இருக்கும். அண்ட் இதோட சைஸ் அப்படிங்கிறது 6.6 இன்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது நார்மலுக்கும் ப்ரோ மேக்ஸுக்கும் நடுவில் ஒரு சைஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா சைஸ் ரொம்ப பெருசாயிருச்சுன்னா ஆல்ரெடி திக்னஸ் கம்மியா இருக்கனால ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு இருக்காது. ஈஸியா போன் பெண்ட் ஆயிரும், ஈஸியா கிளாஸ் உடைஞ்சிடும். பட் சைஸும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொண்டு வரும்போது உங்களுக்கு கிளாஸ் உடையிற மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது. பட் ஸ்டில் ஐபோன் 17 ஏர்ல நம்மளுக்கு லிமிடேஷன் அப்படிங்கிறது இருந்தது தான் இருக்கு. நான் இப்போதைக்கு பார்த்தது டம்மி மாடல்ஸ் வச்சு பார்க்கும்போது ஸ்பீக்கர் சின்னதா வரதை பார்க்க முடியுது. அண்ட் தென் உங்களுக்கு சிங்கிள் கேமரா செட்டப் தான் உங்களுக்கு 17 ஏர்ல கொடுக்க போறாங்க. இதுவும் ஒரு மிகப்பெரிய டிராபேக். அட் த சேம் டைம் எனக்கு இருக்கிற கேள்வி, அதாவது இதுல எந்த அளவுக்கு தெர்மல் மேனேஜ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இவ்வளவு ஸ்லிம்மா கொடுக்கும்போது ஹீட்டிங் இஷ்யூ இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு. அட் த சேம் டைம் இதோட பேட்டரி லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு இப்போதைக்கு தெரியல. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவும் முடியல. இப்போ நம்ம இந்த ப்ரோ மாடல்ஸுக்கு வந்துட்டோம்னா ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் இது ரெண்டுமே சேம் டிசைன்ல தான் இருக்க போகுது. பெரிய அளவில் சேஞ்சஸ் உங்களுக்கு ப்ரோக்கும் ப்ரோ மேக்ஸுக்கும் இருக்காது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது இந்த தடவை ரீடிசைன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது கேமராவோட அரேஞ்ச்மெண்ட் ஹரிசான்டலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இனிஷியலா சொன்னாங்க. லைக் பிக்சல் நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ கரண்ட்லிக்கு என்ன சொல்றாங்கன்னா அந்த ரெண்டர் வந்து தப்பு, அது ஃபேக் ரெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசா ஒரு ரெண்டர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா நமக்கு கேமரா செட்டப் ட்ரையாங்கிளா தான் இருக்கு. பட் கேமரா சுத்தி ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வருது. உண்மையா சொல்லணும்னா இந்த டிசைன் எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க. பட் ஸ்டில் இதுக்கு பின்னாடி ஒரு சில ரீசன்ஸ் இருக்கு. இந்த கேமரா பம்ப் ஏன் பெருசா வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ஆப்பிள் ப்ரோ மாடல்ஸ்ல நம்மளுக்கு 48 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸை கொடுக்க போறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் 48 மெகா பிக்சல் ப்ரோ மாடல்ல இருக்கு. பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சல் இருக்கு. அடுத்து டெலிஃபோட்டோ லென்ஸும் அப்கிரேட் பண்ண போறாங்க. இது வந்து அதிகமான ஸ்பேஸை கன்சூம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது இப்ப இருக்க செட்டப் படி பாத்தீங்கன்னா ஜாம் பேக் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அதாவது லிடார் சென்சார், ஃபிளாஷ் லைட், மைக், கிக்னு சொல்லி எல்லாத்தையுமே உங்களுக்கு அந்த சின்ன ஒரு பாக்ஸுக்குள்ள சின்ன ஸ்பேஸ்க்குள்ள கொடுக்குறாங்க. பட் இந்த மாதிரி கேமரா பம்பை இன்க்ரீஸ் பண்றது மூலமா கேமராக்கான ஸ்பேஸை கொடுத்துட்டு நம்மளுக்கு ரைட் சைடுல ஃபிளாஷ் லைட், லிடார் சென்சார், மைக் இதெல்லாம் கொடுத்துக்கலாம். இது பண்றது மூலமா அவங்களால அந்த புது லென்ஸ் டெலிஃபோட்டோ லென்ஸ் எடுத்து வைக்கிற அளவுக்கான ஸ்பேஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும். இதுதான் இப்போதைக்கு லீக்ஸ்ல சொல்லப்படுது. கண்டிப்பா இந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய அப்கிரேடா இருக்கும். பிகாஸ் ஆல்ரெடி ஐபோன்ல இருக்கக்கூடிய 12 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோவை வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. சோ இந்த 48 வந்துச்சுன்னா அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஸ்பெக் அப்கிரேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஹாப்பி நியூஸ். ஐபோன் 17 சீரிஸ் ஃபுல்லாவே நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ப்ரோ மோஷன் டிஸ்ப்ளே வந்துடும் வித் ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே ஃபீச்சரோட. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ஆல்ரெடி லீக்ஸ் படி நமக்கு ஐபோன் 17 பேஸ் வேரியன்ட் 6.3 இன்ச் டிஸ்ப்ளேயோட வரப்போகுது. சோ அதனால இப்போ இருக்கக்கூடிய ஐபோன் 16 ப்ரோல என்ன டிஸ்ப்ளே இருக்கோ அந்த சேம் டிஸ்ப்ளே இந்த பேஸ் வேரியன்ட் ஐபோன் 17 ப்ரோல கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் பெசல்ஸ் வந்து தின்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு பெசல்ஸ் தின்னா இருக்கிறதெல்லாம் நம்ம ப்ரோ மாடல்ல தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் ப்ரோல அதெல்லாம் நடக்காது. பிகாஸ் அவங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் என்ன ஸ்பெக் அப்கிரேட் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி A19 சிப் கொடுக்க போறாங்க. பட் இதுல நம்ம மெயினா சொல்ற விஷயம் என்னன்னா 2 நானோமீட்டர்ல வரும் அப்படிங்கிற மாதிரி நடுவுல லீக்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. பட் அது வந்து இப்போதைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல பாசிபிளே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி சைனாக்கும் யூஎஸ்ஏக்கும் நம்மளுக்கு ட்ரேட் வார் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அதனால இது வந்து நம்மளுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ ஆப்பிள் அகைன்
A18 பயோனிக் சிப்ல இருந்த மாதிரியே 3 நானோமீட்டர் செகண்ட் ஜென் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுவாங்க. பட் இங்க வந்து கோர் கவுண்ட் அண்ட் மற்ற கிளாக் ஸ்பீட் இந்த விஷயங்கள்லாம் இன்க்ரீஸ் பண்றது மூலமா ஒரு 10% பூஸ்ட் அப்படிங்கிறது பெர்ஃபார்மன்ஸ் நம்மளால பார்க்க முடியும், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இது இல்லாம கூலிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் வேப்பர் சேம்பர் கூலிங் கொடுக்கறதா லீக்ஸ் வந்திருக்கு. பட் இதை பத்தி நம்ம ஆல்ரெடி 3 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கோம். நான் என்னோட ஐபோன் 15 ப்ரோ லீக்ஸ்ல இதை பத்தி பேசியிருப்பேன். வேப்பர் சேம்பர் வரப்போகுது, இந்த வேப்பர் சேம்பர்னா என்னெல்லாம் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் இப்போ ஆல்ரெடி 2 வருஷம் ஆச்சு, அந்த மாதிரி ஃபீச்சர் எதுவுமே வரல. 7th எனக்கு தெரிஞ்சு பாசிபிலிட்டி கம்மி தான். பட் வரும்ங்கிற மாதிரி ஒரு லீக் இருக்கு, அதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து பாசிபிலிட்டி கம்மி. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா அப்படிங்கிறது 24 மெகா பிக்சல் நம்மளுக்கு ப்ரோ மாடலில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்கு. ஏன்னா ஆப்பிள் 12 மெகா பிக்சல் அந்த சென்சாரே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐபோன் 14 ப்ரோவா 14 ப்ரோலேருந்து அதே லென்ஸை தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால மேபி இப்போ 17ல ஃபைனலி ஆப்பிள் வந்து 24 மெகா பிக்சல் கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்கு. இட் மேக் சென்ஸ் பிகாஸ் ஐபோன் 16 ப்ரோ இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஃப்ரண்ட் கேமரா அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. பொதுவாக ஐபோன்ல ஃப்ரண்ட் கேமரா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. மேபி இந்த 24 வந்தா பெட்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ப்ரோ மாடல்ல 8K வீடியோ ரெக்கார்டிங் கொண்டு வரக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி வருது. பட் எனக்கு இது பெரிய டீலா தெரியல. ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க 8Kல எடுத்து அதை எங்க போட்டு எடிட் பண்ணி அதை யாரு திருப்பி 8Kல பார்க்க போறா அப்படிங்கறத யோசிச்சு பார்த்தா அது தேவையில்லைன்னு தான் தோணுது. ஸோ இன்ஸ்டர் ஆல்ரெடி இப்போ நம்மளுக்கு ஐபோன்ல வந்து ப்ரோரஸ் ரால உங்களால வீடியோ எடுக்க முடியும். அதை எடுத்து நீங்க கிரேட் பண்ணி நீங்க 1080ல போட்டாலே அவ்வளோ சூப்பரா இருக்கும். வீடியோ பொறுத்த வரைக்கும் இட் ஆல் அபவுட் பிட் ரேட். உங்களுக்கு பிட் ரேட் எந்த அளவுக்கு நீங்க அதிகமா போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி அப்படிங்கிறது வீடியோல இருக்கும். நீங்க வந்து ரெசல்யூஷன் அதிகப்படுத்த உங்களுக்கு அதனால எந்த பெரிய பிரயோஜனமும் கிடையாது. அண்ட் ஆல்சோ ஆப்பிள் வந்து வைஃபை 7 அதுக்கப்புறம் ஐபோன் 16ல யூஸ் பண்ண ஆப்பிளோட ஓன் 5G மோடம் அதெல்லாம் நம்மளுக்கு இதுல கொண்டு வரக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஐபோன் 17 சீரிஸ்ல பாசிபிலிட்டி இல்ல, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்க. தென் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு வயர்ட்ல, அதாவது ஆல்ரெடி மேக்ஸேஃப்ல இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. வயர்ட்ல நம்மளுக்கு 35 வாட் அப்படிங்கிறது வரும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். பட் இதே தான் நான் 3 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். 45 வாட் வரப்போகுது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம். பட் இன்னுமே ஐபோன் வந்து 20 வாட்ல தான் சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. இதுவுமே எனக்கு தெரிஞ்சு 17ல வரதுக்கு பாசிபிலிட்டி கம்மி தான். சரி ஓகே ப்ரோ, எல்லாமே சொல்லிட்டீங்க. இந்த பேட்டரி லைஃப் பத்தி பேசவே இல்லை ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு எந்த லீக்ஸுமே வரல. என்னால கெஸ் பண்ணவும் முடியல. ஏன்னா இந்த வருஷம் ஏர் அப்படி இப்படி நிறைய மாடல்ஸ் இருக்கிறனாலையும் சிப் செட்ல பெரிய அப்கிரேட் இல்லாதனாலையும் கிட்டத்தட்ட சேம் பேட்டரி லைஃப் தான் இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு எக்ஸ்பெக்டேஷன். லீக்ஸ் இப்போதைக்கு எதுவுமே வரல. பட் ஒரு லீக் வந்திருக்கு. என்னன்னா இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஐபோன் 16 மாடல்ஸ்ல நம்மளுக்கு பேட்டரி கழட்டி ரீப்ளேஸ் பண்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா கொடுத்துருக்காங்க. அடசிவ் மாதிரி நம்மளுக்கு வராது. இன்ஸ்டெட் நீங்க அதுக்கு வந்து பவர் சப்ளை கொடுத்து அந்த பேட்டரி கழட்டுற மாதிரி இருக்கும். இது ஓரளவுக்கு ஈஸியா இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல காம்ப்ளிகேட்டடா ஃபீல் பண்றதுனால அதை இன்னுமே சிம்பிளிஃபைடா வைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் வந்திருக்கு. அண்ட் இப்போ ஃபைனலி முக்கியமான விஷயத்துக்கு வந்துருவோமா, ஐபோன் 17 சீரிஸோட பிரைசிங் அண்ட் லான்ச் டேட். இப்போ பிரைசிங் அப்படி நம்ம பார்த்தோம்னா ஐபோன் 17 சீரிஸ் பேஸ் வேரியன்ட் 128GB தான் வரப்போகுது. இது வந்து உங்களுக்கு ஐபோன் 16 லான்ச் பண்ணும்போது என்ன பிரைஸுக்கு பண்ணாங்களோ அதே பிரைஸ் தான். 80,000 ரூபாய்க்கு இது லான்ச் ஆகும். நீங்க கார்டு ஆஃபர்லாம் போட்டு ஒரு 75,000 ரூபாய் 74,000 ரூபாய்க்கு உங்களால வாங்கிக்க முடியும். அண்ட் 17 ஏர் இதுதான் பெரிய கன்ஃபியூஷன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த லீக்ஸ் படி இது வந்து இருக்கிறதுல காஸ்ட்லியான ஐபோனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ கரண்ட் லீக் என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இதோட பிரைசிங் அப்படிங்கிறது பிளஸ் சீரிஸுக்கும் ப்ரோ சீரிஸுக்கும் நடுவில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நான் எக்ஸ்பெக்ட் பண்ற பிரைஸ் அப்படிங்கிறது 1 lakh அந்த ரேஞ்சில் உங்களுக்கு 17 ஏர் அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு 17 ப்ரோக்கு பிரைஸ் இன்க்ரீஸ் இருக்காதுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம 16 ப்ரோ என்ன பிரைஸுக்கு எம்ஆர்பி வாங்கணுமோ அதே பிரைஸுக்கு தான் 17 ப்ரோ வரப்போகுது. கிட்டத்தட்ட 1.2 lakhs. அண்ட் ப்ரோ மேக்ஸ் உங்களுக்கு 1.45 lakhs. அதுக்கும் பிரைஸ் இன்க்ரீஸ் இருக்காது, சேம் பிரைஸ் தான். சரி ஓகே, இது எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வருஷம் ஆப்பிள் வந்து செப்டம்பர் மாசம் தான் உங்களோட ஐபோன் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ செப்டம்பர் மாசத்துல எப்போ வேணாலும் லான்ச் ஆகலாம். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது உங்களுக்கு எப்பயுமே ஆப்பிள் ஈவென்ட் அப்படிங்கிறது வெனஸ்டேல இருக்கும், டியூஸ்டேல இருக்கும் அல்லது ஃப்ரைடேல இருக்கும். இந்த 3 தான் இருக்கும். மோஸ்ட்லி வீக்கெண்ட்ல இருக்காது. லைக் சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி இருக்காது. பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி தான். ஸோ இதுதாங்க இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய லீக்ஸ். இது இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் சாஃப்ட்வேர் சைட்ல என்ன வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு WWDCக்கு அப்புறம் தான் தெரியும். ஆல்சோ அந்த பேட்டரி பத்தின விஷயங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. கண்டிப்பா இன்னொரு வீடியோ நான் கொண்டு வரேன் ஐபோன் 17 ஓட லீக்ஸை பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்க பார்க்கணும்னா நீங்க பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணி விட்டுருங்க. வீடியோ எல்லாமே நாங்க போறது நோட்டிபிகேஷன் வந்துடும், நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அவ்வளவுதாங்க இந்த ஒரு வீடியோ. மீண்டும் ஒரு இடத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.